இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்றிருக்கும் டி20 தொடர் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலக கிரிக்கெட்டில் எப்பொழுதும் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மோதல் ஒரு தனித்துவமான விறுவிறுப்பை தரும். அதிலும் குறிப்பாக டி20 போட்டிகள் என்றால் சொல்லவே தேவையில்லை. ஒவ்வொரு பந்திலும் அனல் பறக்கும். 2022ஆம் ஆண்டு டி20 உலகக்கோப்பையை வென்ற இங்கிலாந்து அணி அதன் பிறகு டி20 வடிவத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. சமீபத்தில் நடந்து முடிந்த 2024 மற்றும் 2026 டி20 உலகக்கோப்பை தொடரிலும் இங்கிலாந்து அணியின் செயல்பாடுகள் அந்த அணி எவ்வளவு வலிமையானது என்பதை உலகிற்கு பறைசாற்றியுள்ளன. ஆனால் தற்போது இங்கிலாந்து அணியின் முக்கிய கட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறது. மூத்த வீரர்கள் பலர் ஓய்வு பெற்ற நிலையில் பல புதிய இளம் திறமையாளர்களை உள்ளடக்கிய ஒரு இளைப்படை தற்போது உருவாகியுள்ளது. இந்த இளம் வீரர்கள் வெறும் அனுபவமில்லாதவர்கள் என்று நாம் சாதாரணமாக எடை போட்டு விட முடியாது. ஏனென்றால் இங்கிலாந்தின் உள்ளூர் தொடர்களான தி 100 மற்றும் டி20 பிளாஸ் போன்ற தொடர்களிலும் உலகின் மிகப்பெரிய டி20 லீக் தொடரான IPL தொடரில் விளையாடி இவர்கள் தங்களை நிரூபித்துள்ளனர். இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான இளம் இங்கிலாந்து அணியை சொந்த மண்ணில் அல்லது எந்த ஒரு மைதானத்திலும் எதிர்கொள்வது இந்திய அணிக்கு மிகப்பெரிய சவாலாக அமையப் போகிறது. இந்த தொடரில் இந்திய அணிக்கு தலைவலியாக மாறப்போகும் இங்கிலாந்து அணியில் நாம் கட்டாயம் கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான இளம் வீரர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் மிக விரிவாக பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்க போகும் வீரர் அதிரடி மன்னன் வில் ஜாக்ஸ். இங்கிலாந்து அணியின் எதிர்கால சூப்பர் ஸ்டாராக பார்க்கப்படும் வில் ஜாக்ஸ் எந்த ஒரு பந்துவீச்சாளரையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அதிரடி தொடக்க ஆட்டக்காரர் ஆவார். டி20 கிரிக்கெட்டை பொறுத்தவரை முதல் 6 ஓவர்கள் அதாவது பவர் பிளே ஓவர்கள் மிக முக்கியம். அந்த ஓவர்களில் எந்த அணி அதிக ரன்களை குவிக்கிறதோ அந்த அணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். இந்த பவர் பிளே ஓவர்களில் பவுண்டரிகளையும் சிக்சர்களையும் மழையாக பொழிவதில் வில் ஜாக்ஸ் ஒரு அசாத்தியமான திறமையை கொண்டுள்ளார். இவருடைய பேட்டிங் ஸ்டைல் மிகவும் ஆக்ரோஷமானது. பந்து வீசுவது யார் என்று அவர் கவலைப்படுகிறதில்லை. பந்து எப்படி வருகிறது என்பதை மட்டுமே கவனித்து மைதானத்தின் அனைத்து திசைகளையும் பந்துகளை சிதறடிப்பார். IPL தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காக இவர் ஆடிய அதிரடி ஆட்டங்களை இந்திய ரசிகர்கள் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க மாட்டார்கள். சுழல்பந்து வீச்சாளர்களாகட்டும் அல்லது வேகப்பந்து வீச்சாளர்களாகட்டும் அனைவரையும் சரிசமமாக எதிர்கொள்ளும் திறமை இவரிடம் உள்ளது. குறிப்பாக இந்திய ஆடுகளங்களில் பந்து சுழன்று வரும்போது பல வெளிநாட்டு வீரர்கள் தடுமாறுவார்கள். ஆனால் வில் ஜாக்ஸ் சுழல்பந்து வீச்சாளர்களின் பந்துகளை இறங்கி வந்து சிக்சருக்கு பறக்க விடுவதில் வல்லவர். இந்திய அணியின் ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங் போன்ற முன்னணி வேகப்பந்து வீச்சாளர்கள் வில் ஜாக்ஸை தொடக்கத்திலே வீழ்த்தவில்லை என்றால் அவர் தனி ஒருவனாக ஆட்டத்தின் போக்கையை மாற்றி விடுவார். மேலும் அவர் ஒரு பகுதி நேர ஆஃப் ஸ்பின் பந்து வீச்சாளர் என்பதால் பந்து வீச்சிலும் இங்கிலாந்து அணிக்கு கூடுதல் பலம் சேர்க்கிறார். எனவே இந்திய அணி இவரை சமாளிக்க ஒரு பிரத்யேக யுகத்தை வகுக்க வேண்டியது கட்டாயமாகும். இரண்டாவதாக நாம் கவனிக்க வேண்டிய வீரர் நடுத்தர வரிசையில் தூணாக செயல்படும் ஆரி புரூக். டெஸ்ட், ஒருநாள் மற்றும் டி20 என 3 வடிவங்களிலும் இங்கிலாந்து அணிக்காக கலக்கி வரும் ஆரி புரூக் நவீன கிரிக்கெட்டின் மிக சிறந்த பேட்ஸ்மேன்களில் ஒருவராக உருவெடுத்து வருகிறார். டி20 கிரிக்கெட்டில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களில் பங்கு மிகவும் சவாலானது. சில நேரங்களில் தொடக்க வீரர்கள் சீக்கிரமே ஆட்டம் இழந்தால் அணியை சரிவிலிருந்து மீட்க வேண்டும். வேறு சில நேரங்களில் கடைசி சில ஓவர்களில் களமிறங்கி அதிரடியாக ரன்களை குவிக்க வேண்டும். இந்த 2 வேலைகளையும் மிக நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு வீரர் தான் ஆரி புரூக். பாஸ்பால் என்று அழைக்கப்படும் இங்கிலாந்தின் புதிய ஆக்ரோஷமான கிரிக்கெட் அணுகுமுறைக்கு மிக சரியான உதாரணம் இவர்தான். களமிறங்கிய முதல் பந்திலிருந்தே பந்து வீச்சாளரின் மீது ஆதிக்கம் செலுத்த தொடங்குவார். மைதானத்தின் எந்த பக்கத்திலும் பந்தை அடிக்கக்கூடிய 360 டிகிரி பேட்டிங் திறன் இவரிடம் உள்ளது. குல்தீப் யாதவ், ரவி பிஷ்னோய் போன்ற இந்திய சுழல்பந்து வீச்சாளர்களின் குக்லி மற்றும் வேரியேஷன்களை கணித்து ரிவர்ஸ் ஸ்வீப், லேப் ஷாட் போன்ற வித்தியாசமான ஷாட்களை ஆடுவதில் இவர் நிபுணர். பல வெளிநாட்டு பேட்ஸ்மேன்கள் இந்திய சுழல்பந்து வீச்சாளர்களை எதிர்கொள்ள திணறும் வேளையில் ஆரி புரூக் சுழல்பந்து வீச்சாளர்களை அடித்து நொறுக்குவதையே தனது வாடிக்கையாக கொண்டுள்ளார். இவரை பெவிலியனுக்கு திருப்ப இந்திய பந்து வீச்சாளர்கள் லைன் மற்றும் லென்த்தில் மிக துல்லியமாக செயல்பட வேண்டும். கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் அதை மிக பெரிய ஷாட்டாக மாற்றி விடுவார். மிடில் ஓவரில் ஆரி புரூக்கின் விக்கெட்டை வீழ்த்துவது இந்திய அணியின் வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு படியாக அமையும். மூன்றாவதாக நாம் பார்க்கவிருக்கும் வீரர் சுழல்பந்து வீச்சாளர் ரேஹான் அகமது. இங்கிலாந்து அணியை பொறுத்தவரை வேகப்பந்து வீச்சாளருக்கு எப்பொழுதும் பஞ்சம் இருந்ததில்லை. ஆனால் ஒரு தரமான சுழல்பந்து வீச்சாளரை உருவாக்குவது அவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு சவாலாக இருந்துள்ளது. அந்த குறைய போக்கு விதமாக இங்கிலாந்து அணிக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய பொக்கிஷம்தான் இந்த இளம் சுழல்பந்து வீச்சாளர் ரேஹான் அகமது. மிக இளம் வயதிலே சர்வதேச கிரிக்கெட்டில் தடம் பதித்த இவர் தனது லென் ஸ்பின் மற்றும் குக்லி பந்துகளால் உலகத்தரம் வாய்ந்த பேட்ஸ்மேன்களை சிதறடித்து வருகிறார். டி20 கிரிக்கெட்டில் மிடில் ஓவர்கள் ஆட்டத்தின் போக்கை நிர்ணயிக்கும் மிக முக்கியமான கட்டமாகும். இந்த ஓவர்களில் ரன் ரேட்டை கட்டுப்படுத்தி முக்கியமான பேட்ஸ்மேன்களை விக்கெட்டுகளை வீழ்த்துவதில் ரேஹான் அகமது ஒரு முக்கிய அஸ்திபாரமாக இங்கிலாந்து கேப்டனுக்கு பயன்படுவார். ரேஹான் அகமது பந்தை சுழற்பது மட்டுமல்ல, தேவைப்படும் சமயங்களில் பேட்டிங்கிலும் கணிசமான ரன்களை குவிக்கும் திறமை பெற்றவர். பேட்டிங் வரிசையில் சற்று பின்னால் களமிறங்கி
அதிரடியான சில சிக்சர்களை அடித்து அணியின் ஸ்கோரை உயர்த்தக்கூடிய வல்லமை இவரிடம் உள்ளது. இந்த 3 வீரர்களை தவிர்த்து சால்ட், ஷாம் கரன் போன்ற பல நட்சத்திர வீரர்களும் இங்கிலாந்து அணியில் உள்ளனர். இந்திய அணியை பொறுத்தவரை பேட்டிங் மற்றும் பந்துவீச்சு என இரண்டிலும் வலுவாக இருந்தாலும் டி20 கிரிக்கெட்டில் எந்த அணியை குறைத்து மதிப்பிட முடியாது. குறிப்பாக இந்த 3 இளம் வீரர்கள் எந்த நேரத்திலும் ஆட்டத்தின் தன்மையை மாற்றக்கூடிய திறமைசாலிகள். பவர் பிளேயில் வில் ஜாக்ஸின் அதிரடியை கட்டுப்படுத்த யாக்கர்கள் தேவைப்படும். அதேபோல் மிடில் ஓவர்களில் ஹாரி புரூக்கின் ரன் குவிப்பை தடுக்க சுழல் பந்து வீச்சாளர்கள் மிகவும் சாமர்த்தியமாக பந்து வீச வேண்டும். இங்கிலாந்தின் அணியின் பந்துவீச்சின் போது ரெஹான் அகமதுவின் சுழல் பந்தில் இந்திய பேட்ஸ்மேன்கள் சிக்காமல் விவேகமாக விளையாட வேண்டும். இரு அணிகளுமே பலம் வாய்ந்தவை என்பதால் யாருடைய வியூகம் மைதானத்தில் சரியாக செயல்படுகிறதோ அவர்களுக்கு வெற்றி வசப்படும். இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான ஒவ்வொரு போட்டியும் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்திய பந்துவீச்சாளர்கள் இந்த சவாலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள், இங்கிலாந்தின் இளம் படையை எப்படி முறியடிக்க போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த மூவரில் எந்த வீரர் இந்திய அணிக்கு அதிக சவாலாக இருப்பார் என்று உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.